கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யப்போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த காரியம் எதை உணர்த்துகிறது? இன்றைக்கு அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்யப் போகிறாராம். அப்போ இதற்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்ல. நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து நமக்காக அவர் செய்யப் போகிற காரியங்களின் நிமித்தம் மற்றவர்கள் தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்வார்களாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14, 15 கூட அததான் சொல்லுது. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இதே வார்த்தை தான் மறுபடியும் நம்ம இந்த காரியத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள அப்படிப்பட்டவங்களே வந்து சொல்லுவாங்களாம், நீங்க கர்த்தருடைய நகரம் என்றும், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியத்த தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்க விசுவாசிங்க. ஒருவேளை நான் தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறேனே, என்னை எல்லாரும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம்னு சொல்றாரு. உங்கள பார்த்து உங்கள ஒடுக்குனவங்க கூட, நீ கர்த்தருடைய நகரம், இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க நெகிழப்பட்டதும், கைவிடப்பட்டதும், ஒருத்தரும் கடந்து நடவாத பாதையில நீங்க உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். ஐயோ! எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்துல யாருமே இல்லங்கிற அந்த இடத்துல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால், நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்கள நித்தியமா மாட்சிமையாகவும், தலைமுறை ஜெனரேஷனா உங்கள மகிழ்ச்சியாய் அவர் வைக்கப் போகிறாரு. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது, ஒருத்தரும் கடந்து நடவது. அதாவது என் வாழ்க்கைய நான் யாருக்கிட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ணா கூட புரியாது. இதெல்லாம் என்ன இது பெரிய விஷயமான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நான் கடந்து போற பாதை எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி நீங்க உங்க இருதயத்துல அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்றாரு. உங்கள தலைமுறை தலைமுறையாய் அவர் மகிழ்ச்சியாக அவர் வைப்பாராம். ரோமர் 8, 36, 37ல நம்ம அததான் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு இன்னைக்கு போற பாதை அது நிரந்தரம் கிடையாது. உங்கள நேசிக்கிறவரால நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க போறீங்க. தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறையாய் நீங்க மகிழ்ச்சியாய் அவர் உங்களை வைக்கப் போகிறார் என்பதுதான் உண்மையான சத்தியமாய் இருக்குது. அப்போ இதை குறித்து நம்ம வேதத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு அங்கே அங்கே சகோதரர்கள் அங்க விற்று போடுறாங்க. போத்திபார் வீட்ல அங்க அவனுக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தம் சிறைச்சாலைக்கு போறான். எத்தனையோ துன்பங்கள் தொடர்ந்து வந்த போதிலும், ஒருவேளை அங்க யோசேப்பு நெனச்சிருக்கிறான், நான் நெகிழப்பட்டதும், கைவிடப்பட்டதும், ஒருவரும் கடந்து நடவாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கலாம். ஆனா, தேவன் யோசேப்பின் மேல அன்பாய் இருக்கிறதை அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ, எப்படி ஒரு தேசத்திற்கே அங்கே அதிபதியாய் உயர்த்தப்பட்டாரோ, இன்றைக்கும் அதே தேவன்தான் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். அப்போ இன்றைக்கு அதே உயர்வைத்தான் அவர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வாராம். இது நம்ம கேட்க கூட இல்ல. ஆனா நம் தகப்பனுடைய இருதயம், அன்பின் இருதயம் அதை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல தான் தாவீதினுடைய வாழ்க்கையில அங்கே சவுல் தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டு அங்க துரத்தி கொண்டு இருந்த பொழுதிலும், அங்க தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது சவுல கொல்றதுக்கு. ஆனா
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கை போடுவேன்னு சொல்லி அங்க தாவீது சவுல ஒன்றுமே செய்யாம விட்டப்போ, அங்க சவுல் சொல்றாரு 1 சாமுவேல் 24:17 பார்க்கிறோம். "நீ என்னைப் பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக்கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை." அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 20வது வசனத்துல சவுல் சொல்றாரு, "நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன்." ஒருவேளை தொரத்திட்டு எதிரா இருந்த அந்த சவுல் தான் கர்த்தர் தாவீதின் மேல பிரியமா இருக்கிறத பார்த்து இந்த வார்த்தைய சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, உண்மையாய் அவரை தேடுகிற, உண்மையாய் நேசிக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் மற்ற ஜனங்கள் மூலமாய், உங்களை ஒடுக்கினவர்கள் மூலமாய், அசட்டை பண்ணினவர்கள் மூலமாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் நிச்சயம் கேட்பீங்க. ஏன்னா, இது நம் அப்பாவினுடைய இருதயம் அப்படி இருக்குது. என் பிள்ளைய நான் எந்த இடத்துலயும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, நம் தகப்பன் நமக்காக பேசுகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதே போல தான் தானியேல் அவ்வளோ பெரிய சிங்கக்கெபிக்கு போன பிறகும், அந்த சிங்க கெபில போடப்பட்டப்போ, அந்த சிங்கங்கள் தானியேல சேதப்படுத்தல. ஆனா யாரு அந்த ஐடியாவ குடுத்தாங்களோ, அவங்கள போட்டப்போ, அந்த அவங்க உள்ள போடும்போதே, அந்த சிங்கங்கள் அவங்கள கொன்று போட்டத நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறார். அதனால தான் தானியேல் 6:28 நம்ம பார்க்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்போ ஏன்னா தானியேல் அங்க உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர். அ ஒருவேள தண்டனை தனக்கு எதிராய் வரும்னு தெரிஞ்சப்ப கூட அங்கே தேவனை விட்டுக் குடுக்கல. அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அந்த பார்த்து அங்கே தானியேலுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார். இதுதான் நம்முடைய தேவன். நிச்சயமாக இந்த நாட்கள்ல நீங்க பார்ப்பீங்க. அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவேளை இன்றைக்கு எங்களுக்கு எதிராய் யார் இருந்தாலும், ஒருவேளை அது அப்பா, அது மனிதர்கள் அல்ல, அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு பின்பாக சத்துரு அந்த மனிதர்களுக்கு பின்பாக தூண்டி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆனாலும் கூட அவர்களுக்கு முன்பாக நீர் எங்க மேல அன்பாய் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அப்பா இன்றைக்கு நாங்கள் தியானித்தபடி கர்த்தர் ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாக நீர் எங்களை நேசிக்கிறதை வெளிப்படுத்த போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களிலேயும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகும் எங்களை நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, அந்த வார்த்தை செயல்படுவதாக, இந்த வார்த்தை நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.